ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு Nevis Suresh. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோட்டல்ஸில் கோழி உப்பு கறி எப்படி செய்கிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், குண்டு மிளகாய், கார்லிக், உளுந்து, கடுகு, செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், காய்ஞ்ச மிளகாய், கருவேப்பிள்ளை, இது பொடியாக நறுக்குன கொத்தமல்லி. இவ்வளோ தாங்க. இந்த சிம்பிளான ஒரு 7-8 ஐட்டத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு சூப்பராக செட்டிநாடு ஸ்டைலில் நம்ம கோழி உப்பு கறி செய்கிறதுன்னு காமிக்கிறோம். ஒரு சட்டியை எடுத்துங்க. சட்டியில் ஜிஞ்சிலி ஆயில் சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றிங்க. ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனேயே கடுகு போட்டுங்க. கடுகு நல்லா படபடன்னு வெடித்து வந்தோடனே உடைச்ச உளுந்தோ இல்லை வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிங்க. அது கூட வெள்ளை உளுந்து ஆட் பண்ண உடனேயே சின்ன வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுங்க. இது உண்மையிலேயே ஒரு அருமையான ரெசிபி. வெறும் ஒரு 4-5 இன்க்ரீடியண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு சூப்பரான சுவையான கோழி உப்பு கறி செய்யலாம். ரொம்பவும் ஈஸியானது மற்றும் ரொம்பவும் சுவையானதும் கூட. ரெஸ்டாரண்ட்லலாம் நீங்கள் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லேயும் சரி, சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்லையும் சரி, சிக்னேச்சர் ரெசிப்பியாக இதை வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது. இது நம்ம வீடுகளில் அதிகமாக செய்ய மாட்டாங்க, இப்போது செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இது நம்ம எவ்வளவு ஈஸியாக மற்றும் சுவையாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம். கார்லிக்கை பாதியை துண்டு துண்டாக வெட்டிங்க, பாதியை முழுசாக போட்டுங்க. அப்போ தான் அந்த சிக்கன் கூட அந்த குண்டு மிளகாய், சின்ன வெங்காயம், கார்லிக் எல்லாமே அந்த சிக்கன் கூட ஊறி நமக்கு ஒரு புதுமையான டேஸ்ட்டை கொடுக்கும். அவ்வளவு அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி. இது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம பூண்டு சேர்த்துருக்கோம். பூண்டு சேர்த்துட்டு இப்போ கறி லீவ் சேர்க்க போகிறோம். கறி லீவ்ஸை நீங்கள் சேர்த்து தொடர்ந்து நீங்கள் அதை வதக்கிக்கிட்டே இருங்க. இதுக்கு நான் இது வரலையும் உப்பு எதுவுமே சேர்க்கலை, நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ காஞ்ச மிளகாய் போடுங்க. நம்ம இது செட்டிநாடு ஸ்டைலுனாலே நம்ம குண்டு மிளகாய் தான் இந்த ரெசிபிக்கு போடுவாங்க. நான் ஹோட்டல்ஸில் செய்கிறதால பாதி குண்டு மிளகாய் பாதி நீட்ட மிளகாய் போட்டிருக்கேன். நீட்ட மிளகாய் ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் கொஞ்சம் வளையிற தன்மை உள்ளதை நீட்ட மிளகாயை போட்டுங்க. அப்போ தான் அது சீக்கிரம் ஊறி சிக்கன் கூட ஊறி அந்த ஃப்ளேவர் நல்ல ஃப்ளேவர், அந்த காரத்தன்மை எல்லாமே இந்த குண்டு மிளகாயிலையும் சின்ன மிளகாயிலேருந்து தான் வரும். வேறு நம்ம தனியாக எந்த பொடி ஆட் பண்ணுறது இல்லை. சிக்கனை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பைட்ஸாக கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஊற வைக்கணுன்னால அவசியம் இல்லை. நல்லா ஒரு 4 அல்லது 5 முறை தண்ணியில் கழுவிக்குங்க. நல்லா சுத்தமாக, அதோட ரத்தங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை இப்போ நம்ம அந்த சிக்கன் கூட ஆட் பண்ணுறோம். சிக்கன் ஒரு கடி ஒரு பைட்டில் உள்ள மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் சின்னதாக இருக்கக்கூடாது. இந்த கோழி உப்பு கறிக்கு நம்ம தேவையான அளவுக்கு எந்த தண்ணீரும் எதுவும் சேர்க்கறது கிடையாது. வெறும் அந்த சிக்கனில் உள்ள தண்ணீர் மட்டும்தான். ஏற்கனவே சின்ன வெங்காயம், கார்லிக் எல்லாமே வதங்கி இருக்கும். அந்த வதங்கினத்தோடு இப்போ அந்த மிளகாயும் போட்டு வதக்கியிருப்போம். ஸோ இப்போ நம்ம சிக்கன் மட்டும்தான் போடுறோம். இதுக்கு நீங்கள் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்தா போதும். ஆனால் நான் ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிறேன் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ டர்மரிக் பவுடர் யூஸ்வலாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, மஞ்சள் தூள். ஆனால் நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு சமைக்கிறேன் அப்படிங்கிறதால இப்போ டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டிக்கங்க. அடுப்பை மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஓவர் ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். சிக்கன் நல்லா கலர் வந்துடுச்சு. ஸோ அதற்கு தேவையான அளவுக்கு அந்த சில்லி எல்லாமே ஓரளவுக்கு உடைய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிடம் அதை மூடி வைக்க போகிறோம். பாருங்கள், ஃப்ளேம் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இருக்குது.
ஸோ இப்போ 10 நிமிடத்துக்கு அப்புறம் அதை எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த மிளகாயெல்லாம் அப்படியே பாதி உடையிற நிலைமைக்கும் பாதி அந்த மசீர அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ அந்த சிக்கனில் உள்ள தண்ணீர் மட்டும்தான் இப்போ கீழே இறங்கி இருக்குது. அடி பிடிக்கலை, ஏன்னா நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். அதனால் திரும்பவும் இது ஒரு கிண்டிட்டு திரும்பவும் இதை மூடி வைக்க போகிறோம். ஸோ இப்போ திரும்ப நம்ம அதை எடுக்கும்போது தண்ணீர் எல்லாமே வத்திருச்சு. நமக்கு சுவையான கோழி உப்பு கறி இப்பொழுது தயாராகிவிட்டது. இவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி இது, ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலோ ஒரு ஃபேமிலி மீட் ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணும்போது நீங்கள் இந்த ரெசிப்பியை ரொம்பவே குயிக்காக நீங்கள் செஞ்சிடலாம். செஞ்சுட்டு உங்கள் ஃபேமிலி கூட நல்லா என்ஜாய் பண்ணலாம். இது சாதம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், பரோட்டா கூட சைடிஷாக சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையான ரெசிபி இது. கடைசியாக கொஞ்சோண்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டுக்கிறோம். மேலே போட்டுக்கிட்டு கொஞ்சம் வறுத்த கருவேப்பிலையும் அது மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. சுவையான உப்பு கறி ரெடியாச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.